ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ வந்து ஒரு 44 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து நான் இப்போ கட் பண்ணுறேன். பாருங்கள், 2 ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க. 2 ப்ளவுஸு கட் பண்ணுறேன். 2 கிளாத்து வந்து லைனிங் கிளாத் போட்டிருக்கேன். இப்போ இது அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ பேக்கில் வந்து இந்த மாதிரி மடித்து போட்டு பின்னாடி பேக்கில் வந்து நம்ம அளவெடுக்கணும். இப்போ இந்த 2 ஆம்கோலுக்கும் வச்சு அளவெடுக்கும்போது பாருங்கள், 22 இன்ச்சு வருது. ஃப்ரண்ட்டில் 22, பேக்கில் 22. ஸோ 44 இன்ச்சு இதுதான் கணக்குங்க. இப்போ இது 2ஆக மடித்து, இப்போ பேக் மட்டும்தான் கட் பண்ணுறேன். ஸோ இது 2ஆக மடித்து பாருங்கள், இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் பார்த்தீங்கனாலே நீங்கள் கட்டிங் வந்து போட்டுடலாங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள். ஒரு டைம் பார்த்தீங்கனாலே போதும். இது வந்து நீங்களே கட் பண்ணி தைச்சி பார்க்கலாங்க. இப்போ இது வந்து கீழே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். எப்போவுமே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணணும். அது எதுக்கு அப்படின்னா, ஷோல்ட்ரு டைட்டாக நிற்கிறதுக்காக தான் கீழே வந்து மார்க் பண்ண சொல்கிறேங்க. மேலே வந்து துணி விடாமல் கீழே துணி விட்டோம்னா இடுப்புக்கிட்ட அந்த டைட்டாக வந்து ஷோல்ட்ரு நிற்கும். இப்போ பாருங்கள், இப்போ லைனிங் கிளாத்னால அந்த தையல் இருக்குது இல்லைங்களா, ஷோல்ட்ருக்கு மேலே வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். அதாவது 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்செல்லாம் தையலுக்கு விடாமல் ஷோல்டருக்கு மேலே வந்து லைனிங் கிளாத்துக்கு அந்த மாதிரி விடணும். சாதா ப்ளவுஸாக இருந்ததுன்னா அந்த கோட்டுக்கிட்டையே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுதான் ஒரு சின்ன டிப்ஸுங்க. இந்த ப்ளவுஸில் வந்து நான் அதனால தான் சொல்கிறேங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸு வந்து இதில் கண்டிப்பாக நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லுவேன் நான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக தான் இப்போ நான் அந்த வீடியோ சொல்கிறேன். இப்போ வந்து இடுப்பு வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணியாச்சு, ஷோல்டரும் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் துணியே விட வேண்டாங்க தைக்கிறதுக்கு. அது வந்து லூஸ் கொடுத்துரும். ஷோல்ட்ரு வந்து லூஸ் கொடுத்து இறங்கி இறங்கி வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ வந்து பின்னாடி வந்து முதுகு இறக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடுப்பு உயரம், அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். இது ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இறக்க வச்சுருக்கேன். இப்போ இது 2ஆக மடித்து பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து நெக்கு வந்து வரையணும். இது பானைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பானைக்கே வந்து வரையலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். எல்லா வீடியோஸ்லேயும் ஏதோ ஒரு சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போடுற வீடியோஸுகளெல்லாம் இனி பாருங்கள். இவ்வளோ நாள் ஷார்ட் போட்டிருந்தேன், இப்போ வீடியோஸும் சில போடுறேங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மறுபடியும் ஹைட்டு வந்து அளந்து பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், அளந்து பார்த்தாச்சு. பாருங்கள், நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சி நீங்கள் போட்டு பாருங்கள், வேர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கே தெரியும். இது வந்து பானைக்கு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த ஷோல்ட்ரு வருது இல்லைங்களா, ஆம்கோல், அந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஆம்கோல் வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, இது 2 சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். மேலே ஆம்கோல்லேருந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே வந்து சென்டர் பாயிண்ட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கணுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த 3 பாயிண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? இது வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதே மாதிரியே மார்க் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 2 கிளாத் இருக்குதுங்க. 2 ப்ளவுஸுக்கு 2 கிளாத் ஒன்று மேலே ஒன்று போட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பேக் தட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா நீங்கள் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணால் தான் எனக்கு தெரியுங்க. ஸோ இன்னும் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து வீடியோஸு ஷார்ட்லாம் போடுறேங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ கை வந்து நம்ம துணி வந்து கை கொஞ்சம் பெரிய கை இது. ஸோ நம்ம ஜாயின் பண்ணாமல் எப்படி தைக்கிறது கைக்கு அப்படிங்கிறது வந்து லைனிங் கிளாத் பாருங்கள், இந்த மாதிரி குறுக்கால போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம இந்த ஹைட் வந்து கை ஹைட் வந்து வச்சு பார்க்கணும், கிளாத் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம அந்த நெட்டு கீழேயே வந்து நம்ம கட் பண்ணோம்னா துணியெல்லாம் ஒட்டு கொடுக்கணும். இது ஒட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், இதே மாதிரியே மடிச்சுக்கங்க. எப்போவுமே இந்த கரைப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த கரைப்பகுதியை வச்சு நம்ம அடித்து திருப்பினோம்னா கண்டிப்பாக சுருக்கு சுருக்காக விழுகுங்க. ஸோ அந்த கரை ஓரம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ தையலுக்கு கொஞ்சோன்னு மார்க் பண்ணிவிட்டு, இதேன்னா இதை அடித்து திருப்பணும், அவ்வளோக்கு தான் துணி இருக்குது. ஸோ தைச்சிட்டு பாருங்கள், இது 2ஐயும் மார்க் பண்ணிக்கணும். கை இது மார்க் பண்ணியாச்சு, அவ்வளோதான்.
இந்த ஸ்லீவ் மட்டும் பாருங்கள் கரெக்டாக எப்படின்ட்டு. இப்போ இந்த 2 இது வந்து ஆம்கோலும் மேலேயும் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் மட்டும் மறுபடியும் இன்னொரு டைம் நான் போடுறேன் நான், சரிங்களா? அதே மாதிரி கீழே இந்த ஆம்கோல் இருக்கு இல்லைங்க, ஆம்கோல்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து அந்த பக்கம் தள்ளி தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியாச்சுங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கோங்களா, அதுலேருந்து 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த ஸ்லீவ் வந்து முதல்ல ஒரு ஸ்லீவ் போட்டிருக்கேன், ஆனால் இன்னொரு டைப்லேயும் நான் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்டில் போடுறேங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெளிவாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முதல்ல போட்டது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், ஒருத்தருக்கு அந்த ஷேப் வராது. ஸோ இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் நான் ஷார்ட்டில், அதுலேயும் போய் பாருங்கள், ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி அதை வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம கோடு போட்டுக்கணும். அதே மாதிரி ஆம்கோல்லேருந்து 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம கோடு போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 1.5 இன்ச்சிலேருந்து நம்ம கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே வந்து ஒரு லீஃப் மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடுங்க. அந்த அந்த கோட்டையும் இந்த கோட்டையை இணைச்சிங்கனாலே கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். பார்த்தீங்களா, வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. இப்போ மறுபடியும் வந்து உள்ளே நம்ம குடஞ்சி வெட்டுறோம் இல்லைங்களா, அந்த குடஞ்சி வெட்டுறதை வந்து மறுபடியும் அந்த 1.5 இன்ச்சுலேருந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினோம்னா கண்டிப்பாக லூஸ் விழுகும். ஸோ அதுக்கும் எப்படின்னு நான் ஒரு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்க. நான் ப்ளவுஸு நிறைய ஸ்டிச் பண்ணி பழகினால தான் நான் கற்றுக்கிட்டது எல்லோரும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வேற ஒன்றும் இல்லைங்க, சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டோமா, கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ ப்ளவுஸு 1.5 இன்ச்சு விட்டுருக்குமா மேலே, இப்போ 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணுங்க. அதுலேயே இது வந்து குடஞ்சி வெட்டுறதுக்கு அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு லேசாக 1/2 இன்ச்சில் லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கணும். அதாவது சென்டர் பாயிண்டில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அப்படி கிராஸாக வந்து நம்ம போட்டுக்கணும் கிளாத்தில். இது வந்து கிராஸ் கட்டிங்கு, ஸோ கிராஸாக வந்து போட்டுக்கணும். இது வந்து முக்கோணம் மாதிரி வரணுங்க. அந்த கிராஸுங்கிறது வந்து மேலே அந்த ஷோல்டர்கிட்ட முக்கோணம் மாதிரி கிளாத் வந்தால் தான் கரெக்டான கிராஸுன்னு அர்த்தங்க, சரியா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கீழே முதுகு இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து நீளமாக இப்படி ஒரு கோடு போட்டுட்டு நெக்கும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ நெக்கை வந்து பாருங்கள், ஒரு ரவுண்ட் போட்டு நெக்குக்கும் ஷேப் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ அந்த ஃபுல்லு வந்து நம்ம அந்த மார்க் பண்ண அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் இப்போ கட் பண்ணுறேன். அதாவது பேக் கிளாத் வச்சு ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு பாருங்கள், இந்த சைடு இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா துணி அந்த மாதிரிலாம் எதுவுமே விட வேண்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து இவ்வளோ ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம டக்கு கொஞ்சம் பெருசாக பிடிக்கிறோம். ஸோ இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இது 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுவோம் தையலுக்கு. நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணால் தான் அந்த டக்கு நீங்கள் பிடிக்கும்போது இந்த துணி வந்து கரெக்டாக வந்துடும். 1.5 இன்ச்சும் போது கொஞ்சம் தான் நமக்கு துணி கிடைக்கும். ஸோ 2 இன்ச்சு விட்டோம்னா அந்த டக்கு வைக்கும்போது உள்ளே இழுத்து பிடிக்கும் இல்லைங்களா, அப்போ நம்ம சைடு தையல் போகிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். புரியுது இல்லைங்க? நல்லது தானே? நான் இந்த மாதிரி சொல்கிறது வந்து புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், மேலே ஷோல்டர்லேருந்து அதான் ரொம்ப இழுக்கக்கூடாது, துணியை இழுக்காமல் ஷோல்டரில். ஆனால் இது ஃப்ரண்ட்டில் மட்டும், இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்த்துங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது மேலே ஷோல்டரில் மட்டும் தையல் அளவு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டர் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தையல் அளவு விட்டுட்டு மார்க் பண்ணி அந்த டக்கு எவ்வளோ இறக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். சைடும் மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி 2 டாட் வரும் இல்லைங்களா, ஒன்று டக்கு பிடிக்கணும், ஒன்று தையல் வாசி, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணுங்க. இதெல்லாம் சும்மா நம்ம கையிலேயே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாலாம் வச்சு மார்க் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளாம் ஒரு அசியூம் தாங்க, எதுவுமே பழகினோம்னா கரெக்டாக வந்துடும் எதாக இருந்தாலும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த கோட்டையை நமக்கு எவ்வளோ டக்கு வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி பீஸ் எடுத்துக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஆம்கோல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆம்கோலில் ஒரு 1/4 இன்ச்சு சின்னதாக வந்து மார்க் பண்ணி ஒரு கட் பண்ணணும். அவ்வளோதாங்க. இதுதான் ஃப்ரண்ட் கட்டிங். அவ்வளோதான். தேங்க்யூ.